22nd நாரத கான சபா, லயன்ஸ் கிளப்புக்காக சேரிட்டி ப்ரோக்ராம், 23rd கலைவாணர் அரங்கம், மந்த் எண்ட் கோயம்புத்தூர், திரும்பி வந்த உடனே யுஎஸ் ப்ரோக்ராம். என்னடா நான் சொல்ல கண்டுக்காம இருக்க? என்னவோ நீயே பாட போற மாதிரி டென்ஷன் வர. இதெல்லாம் என்னோட ப்ரோக்ராம், உன்னோட ப்ரோக்ராம். நான் சொல்றேன் கேட்டுக்கோ. தட் பெங்களூர் கேர்ள். இன்னும் நீ அவ்வளவு மறக்கலையா? அவன் என்னடா உன்னை கண்டுக்காம அலட்சியப்படுத்தினா, நீ ஏன் அவ பின்னாடி அலையற? தட் இஸ் ரோமியோ. என்னடா இது? ஒரு நாள் தானே பார்த்தேன். லவ். லவ்வா? இன்னைக்கு ஈவினிங் குள்ள அவளை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு வந்தாகணும். டீடைல்ஸ்னா யூ மீன் 36 24 36? அவளோட வீட்டு அட்ரஸ், ஃபோன் நம்பர், போட்டோ வரணும். வரல நீ டிஸ்மிஸ். பி கேர்ஃபுல். உள்ள வரலாமா? மேக்ஸிமம் உள்ள வந்தாச்சு. அப்புறம் என்ன கேள்வி? அறிவில்லை உனக்கு? நாங்க 2 பேர் முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம்ல, மேனர்ஸ் எல்லாம் பிஹேவ் பண்றேன். என்ன விஷயம்? அம்மா கூப்பிட்டாங்க. அம்மா கூப்பிட்டா போக வேண்டியது தானே? ஏன் இங்க வந்து சொல்ற? அம்மா உங்களை கூப்பிட்டாங்க. அதை கரெக்டா சொல்ல வேண்டியது தானே? என்னடா எப்ப பார்த்தாலும் சபாபதி திட்டிக்கிட்டு? நான் தான் கூப்பிட்டேன். என்னமா விஷயம்? ஒண்ணு இல்லடா, உன் கல்யாணம். உனக்காக ஒரு நல்ல பொண்ணு பார்த்து முடிவு பண்ணிருக்கேன். கல்யாணத்துக்கு இப்ப என்னமா அவசரம்? கல்யாணத்துக்கு பொண்ணு அவசரமே இல்ல, ஒரு மாதம் கழிச்சு கூட வச்சுக்கலாம். அதுக்கு முன்னால இந்த நிச்சயதார்த்தம். கெட் அவுட். அவனை ஏன்டா வெளிய போ சொல்ற? சபாபதி பொண்ணு எப்படி இருப்பா சொல்லு. ரொம்ப அழகா இருப்பாரு. அப்ப சபாபதிக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். டேய், பெங்களூருக்கு போறதுக்கு முன்னாடி என்னடா சொன்ன? எந்த பொண்ணு பார்த்து வச்சாலும் கட்டிக்கிறேன்னு சொன்னியா இல்லையா? இப்ப என்ன பேச்சு மாத்திர? அம்மா, அது பீமு, இது பிபி. டேய், என்னடா அது பீமு பிபி? பெங்களூருக்கு முன், பெங்களூருக்கு பின். இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்ல. சபாபதி போட்டோ கொடு. சபாபதி நேர்ல பார்த்தாலே அசிங்கமா இருக்கு, இதுல போட்டோ வேறயா? ஐயோ, அது பொண்ணுடா. இத பாரு, நீ ஆச்சு உன் கல்யாணம் ஆச்சு. நான் வேணா பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு போன் பண்ணி என் பிள்ளைக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடுறேன். பொண்ணு போட்டோ காட்ட வேண்டியது என் கடமை. காட்டிட்டேன். அம்மா, டேய், நீங்க பெரியவங்க, நீங்க பார்த்து முடிவு பண்றது தப்பா போகுது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கும் பிடிச்சிருக்குமா? டேய், என்னடா மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க? இது பிபிமா. நீ ஏன் இங்க நிக்கிற? இவனால சார். எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிக்காம தான் உன் ப்ரோக்ராம்காக பெங்களூர் வரைக்கும் வந்தாளா? அவ உன் ஃபேன்டா. பார்ட்டி நம்மள பக்கத்துல பெங்களூருக்கு வந்தாளா? அந்தோ க்ளோஸ் தி புக். என்ன இருந்தாலும் ரோமியோ விட்டு நீ அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிர கூடாது. ஸ்டூபிட் கேர்ள். அதெல்லாம் சும்மா ஒரு பப்ளிக் டான்ஸ் தாத்தா. என்ன பப்ளிக் டான்ஸ்? நான்சென்ஸ். நாளைக்கே நீ கட்டிக்க போற புருஷாவன் உன்னுடைய சுட்டித்தனத்தை பார்த்து வேண்டான்னு சொல்லிட்டான்னா என் மூஞ்சியை நான் எங்க கொண்டு போய் வச்சுக்குவேன்? சத்தியமா அவன் அப்படி சொல்ல மாட்டான். அன்னைக்கு பெங்களூர்ல அவன் விட்ட ஜொல்ல நீங்க பார்க்கல. ஜொல்லா? வாட் டு யூ மீன் பை ஜொல்லு? இந்த ஆம்பளை பசங்க என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை பார்த்துட்டு உணர்ச்சி வசப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவங்க கண்ணு என்ன பண்ணும்? பிஸியா சைட் அடிச்சிட்டு இருக்கும். வழியே இல்லாம ஆனந்த கண்ணீரை வாய் வழியா விடுவாங்க. அதுக்கு பேர் தான் ஜொல்லு. வாய் வழியா கொட்டாவே விடுவாங்க, ஜொல்லு கூட விடுவாங்க. புரிய முடியாதான் சொல்ல. ரோமியோ மாதிரி வயசு பசங்க விட்டா அது ஜொல்லு. உங்க வயசுல நீங்க விட்டா அது லொல்லு. டேய், உண்மையிலே அதிர்ஷ்டக்காரனாடா. எந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டியோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போறேன். அவ என்னதான் என்னோட ரசிகா இருந்தாலும் சரி, நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணா இருந்தாலும் சரி, அவ என்ன பெங்களூர்ல அவமானப்படுத்தினதை என்னால் தாங்கிக்கவே முடியலடா. பதிலுக்கு நான் அவளை என்ன பண்றேன் பாரு. என்ன பண்ண போறேன்? பொம்மையை நடிக்க போறேன். என்னது? பொம்மையை நடிக்க போறியா? வெயிட் அண்ட் சீ. பொம்மை மாதிரி இருக்குன்னா பியூட்டிஃபுல் சார். அப்படியே பொம்மை மாதிரியே இருக்கீங்க. பட் இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லிட்டீங்களா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் இல்லையா? நல்லா கேட்டு சொல்லுங்க சார். நான் அங்க பொம்மையோட பொம்மையா போய் நின்னுடுவேன். ஓகே. கொஞ்ச நேரத்துல ஐயோ, இத பார், இந்த பொண்ணு, இது பேர் மது, இது இப்ப கடைக்கு வரும். அது லேட்டஸ்ட் மாடல் ட்ரெஸ் இருக்கான்னு கேக்கும். கேட்டா உடனே என்கிட்ட கூட்டு வந்து மேடம் மேடம் இந்த ரோமியோ பொம்மை போட்டுக்கிற ட்ரெஸ் தான் லேட்டஸ்ட் மாடல்னு சொல்லணும். சொன்னா அது காதுல விழும். சே, அது வாங்கிக்கிறேன்னு சொல்லுயா. சரி, ஃபர்தரா சொல்லுங்க சார். இப்ப அது கேக்கும், அந்த பொம்மை போட்டுக்கிற ட்ரெஸ் அளவு எனக்கு கரெக்டா இருக்குமான்னு கேக்கும். இங்கதான் நீ சொல்லணும், மேடம் மேடம் அந்த ட்ரெஸ்ஸ விடுங்க, அந்த பொம்மையை பத்தி நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க, அது ரோபோ பொம்மை, உள்ள கம்ப்யூட்டர் எல்லாம் வச்சிருக்கு, சொன்னபடி எல்லாம் கேக்கும். கம் கம்னா கம்மும், கோகோனா கோவும், நில் நில் நிற்கும், உட்கார உட்காரனா உட்காரும். தேங்க்யூ சார். அதனால நீங்களே அந்த பொம்மையை ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு கூப்பிட்டு போய் ட்ரெஸ் கழட்டி போட்டு பாருங்க சொல்லணும். சார், கல்யாணம் இதெல்லாம் நடக்கும் சார். கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நடக்கும். போங்க சார், ரொம்ப வெக்கமா இருக்கு எனக்கு. எங்க
நான் சொன்னதெல்லாம் சொல்லு பாப்போம். சார் நான் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன் சார். அதாவது அந்த பொண்ணு உள்ள வரச்சே ம். சார் அங்க பாருங்க சார், அந்த பொண்ணா சார்? அந்த பொண்ணு தான். பியூட்டிஃபுல். வெரி பியூட்டிஃபுல். டேய் கையறா, நீயும் பொம்மை நானும் பொம்மை, லோக்கல் பிட் பாக்கெட்டு, வெளியே போலீஸ்கார் நிக்கிறான், கண்டுக்காத. நல்லா இருக்கு. மேடம் லேட்டஸ்டா அதான் ட்ரெஸ் வாங்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, வெறும் கர்ச்சீஃப் வாங்கலான்னு தான். இல்ல மேடம் போய் சொல்லுங்க, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. லேட்டஸ்டா அதான் வாங்க வந்திருக்கீங்க. அப்படிங்கிறீங்களா? சரி, லேட்டஸ்டா கர்ச்சீஃப் கொடுங்க. என்ன மேடம் இது, கார்ல வந்துட்டு கட்சி போவாங்களா? இந்த கடையில் லேட்டஸ்டா எவ்வளவு ட்ரெஸ் இருக்கு தெரியுமா? ஹாய் மேடம் அங்க பாருங்க, ரோமியோ பொம்மை ரொம்ப லேட்டஸ்ட்ங்க. நானே இப்பதான் பாக்குறேன். பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல? வாங்க சேர்ந்து பார்க்கலாம். வாங்க மேடம், வாங்க. கம்முங்க. திஸ் இஸ் ஆஹா, ஃபேண்டாஸ்டிக். இல்ல நாட் ஃபேண்டாஸ்டிக், அது இல்ல ஃபேண்டாஸ்டிக், இதுதான் ஃபேண்டாஸ்டிக். அது என்ன அழகு கண்டறாவினே தெரியல. This is also fantastic. I like this dress very much. நீங்க என்ன பண்றீங்க? இது பேக் பண்ணி பில் போட்டு வண்டி காமிச்சிடுங்க, நான் பில் பே இல்ல பண்ணிடுறேன். மேடம் நீங்க அவ்வளவு சொல்லக்கூடாது. தயவுசெய்து ஒரே இடத்துல அளவு பார்த்துட்டு போயிடுங்க ப்ளீஸ். அதெல்லாம் பரவாயில்ல, முன்ன பின்ன இருந்தாலும் ஆர்டர் பண்ணிக்குவேன். என்ன மேடம் நீங்க இந்த மாதிரி அடம் பிடிக்க கூடாது. தயவுசெய்து ஒரே இடத்துல அளவு பார்த்துருங்க. சரி, நான் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருக்கேன், நீங்க ட்ரெஸ் கட்டி அனுப்புங்க. ஓகே. இது நாட் ஓகே. நீங்களும் கேட்கல, நானும் சொல்லல. ஆக்சுவலா இது ரோமியோ டால், உள்ள கம்ப்யூட்டர் வச்சிருக்கு. நீங்க கம்னா ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வரும். ஆஹா, நானே பையா சொல்றேன், பிளானே அதானே. let me see. Come. ஐயோ. Come. Oh, beautiful. Lovely. எனக்கு இந்த பொம்மை ரொம்ப பிடிச்சு போச்சு. Thank you, madam. நான் என்ன பண்றேன், இந்த ட்ரெஸ்ஸோட இந்த பொம்மையை எடுத்துக்கிறேன். ஓகே? நாட் ஓகே. நோ ஓகே. ஆக்சுவலா மேடம் இந்த Dress வாங்கினீங்கன்னா பொம்மை ஃப்ரீ. Come. கோ. Come. கோ. Come. கோ. Come. கோ. Come. Come. ஏய் வாடா. எங்க கடையில Dress சுட்டு இங்கே நிக்கிற. இதான் என் வீடு. நல்லா இருக்குல்ல? போதும். She slipped and fell down. ஐயோ தாத்தா, இப்ப நம்மள பார்த்தா என்ன தொலைச்சிடுவாரு. வா நம்ம பின் பக்கமா போய் ஒளிஞ்சுக்கலாம். இங்கே இரு, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். ஓகே? தாத்தா வாமா. சத்தம் போடாதீங்க. அங்க பாருங்க. மாப்பிள என்ன குடுகுடுப்பக்கார மாதிரி இருக்காரு? தோட்டத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? வயிறு கீறு சரியில்லையா? அது மாப்பிள்ளை இல்ல, பொம்மை. பொம்மையா? என்ன பொம்மை என்ன மாதிரியே சவுண்ட் கொடுக்குது? தாத்தா அப்படி பொம்மையா நடிச்சு என்ன ஏமாத்த பாக்குறாரு. பாவம் சின்ன பையன், பயங்கரமா ஏமாந்துட்டு இருக்கு. இந்த ஆளை இன்னைக்கு விட போறதில்ல, செம்ம பரேட் வாங்க போறேன். தாத்தா உங்க மாப்பிள்ளை இன்னைக்கு மாட்டிக்கிட்டா. எதுக்குமா இதெல்லாம்? பப்ளி டான்ஸ். சின்ன பையா, டேய் சின்ன பையா, இந்தா இத புடிச்சிட்டு மேல வா. அடி பாவி. சின்ன பையா, ஜம்ப் ஜம்ப். ராட்சசி கூசாம குதிக்க சொல்றாளே. என்ன, ஒருவேளை பொம்மை வேலை செய்யலையா? சொன்னதெல்லாம் செய்யணும் கடைக்காரன் சொன்னானே, ஒருவேளை ரிப்பேர் செய்யணுமோ? வெரி குட், நீ பொம்மையானு டெஸ்ட் பண்ணி பார்த்த. ரொம்ப கியூட். சரி சின்ன பையா, நான் மாடிக்கு போறேன், நீ ஏறி வந்துரு. உனக்கு தான் பிராக்டிஸ் ஆயிடுச்சு. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.